கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதா நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொரு வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று வேத வாசித்தீர்களா? இன்று ஜெபித்தீர்களா? யோசித்து கொண்டு இந்த காணொலியை காணுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக. அவிசுவாசியுடன் விசுவாசிக்கு பங்கேது என்கிற தலைப்பிலே உங்களோட பேசுவதிலே ரொம்ப மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து திருச்சபைக்கு எழுதும் பொழுது 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை அவர் எழுதும்போது அவர் சொல்லுகிறார், அந்நிய நுகத்திலே அவிசுவாசியுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் சம்பந்தம் ஏது? அவிசுவாசியுடன் விசுவாசிக்கு பங்கேது என்று சொல்லி அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், கிறிஸ்துவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் விக்கிரகத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? சம்பந்தமே கிடையாது. ஒளிக்கும் இருளுக்கும் எந்த விதத்திலும் சம்பந்தம் இருக்காது. அதே போலத்தான் ஒரு அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் பங்கே கிடையாது என்று சொல்லி இங்கே பவுல் கொரிந்து திருச்சபைக்கு கடிந்து எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அநேக இடங்களிலே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிவிடுகிறோம். நாங்களும் ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஆலயத்துக்கு செல்லுகிறோம். ஆனால் ஆலயத்திலோ இல்லை என்று சொன்னால் எங்கு சென்றாலும் சரி, நாம் கிறிஸ்துவை நாம் மற்றவர்களுக்கு காண்பிக்காமல் கிறிஸ்துவுக்கு புறமான சில அடையாளங்களை நாம் காண்பித்து விடுகிறோம். எனக்கும் உலகத்துக்கும் எனக்கும் உலக மனிதனுக்கும் எந்த மாறுபாடும் இல்லாமல் நானும் அவனை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஊரை போல ஒத்து ஓட வேண்டும் என்று சொல்லி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை அநேக இடங்களிலே, வேலை ஸ்தலங்களிலோ, படிக்கிற இடத்திலோ, வாழ்கிற இடத்திலோ, ஆலயத்திலே கூட நாம் அதை காண்பித்து விடுகிறோம். அநேக நேரங்களில் என்னுடைய குடும்பம், என்னுடைய ஆசீர்வாதம், எனக்கு என்ன லாபம் என்று சொல்லி அநேக நேரங்களிலே நாம் வாழ்கிறதை நாம் பார்க்கிறோம். இதன் விளைவாகத்தான் ஆலயங்களிலே எலெக்ஷன் வருகிறது. அதன் விளைவாக அநேக போட்டி பொறாமைகள், ஒருவருக்கு ஒரு குடும்பங்களுக்குள்ளேயே பிரிவினைகள் எல்லாம் ஏற்பட்டு விடுகிறது. சமாதானமாய் இருந்தவர்கள் எல்லாம் பிரிந்து போய் விடுகிறார்கள். காரணம், கிறிஸ்துவின் சுபாவத்தை நாம் வெளிப்படுத்தாமல் அநேக இடங்களிலே நாம் மறந்து போய் விடுகிறோம். சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் நாம் உட்காராமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறது. நான் கிறிஸ்தவன், நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன் என்று சொல்லுகிறேன். நாம் துன்மார்க்கருடைய ஆலோசனை நாம் நடக்கக்கூடாதாம், பாவியுடைய வழியில் நிற்கக்கூடாதாம், பரியாசக்கார் உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிற இடத்திலே நாம் உட்காரக்கூடாது என்று வேதம் சொல்ல. அவளை விட்டு நீ வெளியே வா, நீ ஆண்டுடைய வேத வசனத்தில் நீ பிரியமாக இருப்பாய் என்று சொன்னால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் 1ஆம் சங்கீதத்திலே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, எஸ்தருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அங்கே ஆமான் அகாஸ்வேரு ராஜாவினிடத்தில் ஒரு வார்த்தையை அவன் பயன்படுத்துகிறான். நம்முடைய தேசத்திலே ஒருவித ஜனங்கள் பரம்பி இருக்கிறார்கள், அவருடைய செய்கையெல்லாம் விகற்பமாக இருக்கிறது. நம்முடைய ஜனங்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது, ஒரு விகற்பமான ஒரு காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள் என்று சொல்லி அங்கே ஆமான் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், யூத ஜனங்களுக்கும் அங்கே உள்ள புறமதஸ்தார்களுக்கு ஒரு வித்தியாசம் இருந்தது. நாங்கள் யூதர்கள், நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் என்கிறதை அங்கே அடையாளப்படுத்துகிறதை நான் பார்க்கிறோம். அவர்கள் அடிமையாக கொண்டு போகப்பட்டாலும் அந்த ஜனங்கள் செய்த அசுத்தமான காரியங்களை இவர்கள் செய்யவில்லை. தங்களை ஒரு வித்தியாசமானவர்களாக அங்கே அடையாளப்படுத்துகிறதை நான் பார்க்கிறோம். ஆண்டவரும் அதைத்தான் நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறார். பாருங்கள், தானியேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நேபுகாத் ராஜா ஒரு பொற்சிலையை அவர் நிறுத்திவிட்டு சொல்லுகிறார், இந்த பொற்சிலையை மாத்திரமே வணங்க வேண்டும், மற்ற எந்த தெய்வத்தையும் யாரும் வணங்கக்கூடாது என்று சொல்லுகிறார். அப்பொழுது 3 வாலிபர்கள் மாத்திரம், சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ என்கிற வாலிபர்கள் மாத்திரம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீ நிறுத்தின அந்த சிலையை நாங்கள் வணங்குவதில்லை. உடனே ராஜா சொல்லுகிறார், நீங்கள் அக்கினி சூழலில் தூக்கி போடப்படுவீர்கள், பரவாயில்லை, எங்கள் தேவன் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காமற் போனாலும் பரவாயில்லை, நீர் நிறுத்தின அந்த சிலையை நாங்கள் தொழுது கொள்வதில்லை, நமஸ்கரிக்க முடியாது என்று சொல்லி ராஜாவின் கட்டளையை புறமே தள்ளிவிட்டு அவர்கள்
கிறிஸ்துவுக்காக நாங்கள் ஆண்டவரை மாத்திரம் ஆராதிக்கிறவர்கள் என்கிற அந்த வைராக்கியத்தோடு காணப்பட்டபடியினால்தான் அக்கினி சூளையில் தூக்கி போடப்பட்ட பின்பும் ஆண்டவரே அவர்களுக்காக இறங்கி வந்து அக்கினியிலிருந்து அவர்களை விடுதலையாக்கினதை நாம் பார்க்கிறோம். அதே போல தானியேல் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலும் நாம் பார்க்கும் பொழுது தரியு ராஜா அங்கே ஒரு கட்டளை இடுகிறான். 30 நாள் அளவும் என்னை தவிர வேறு எங்கு யாரிடத்தில் நீங்கள் விண்ணப்பம் செய்யக்கூடாது என்று சொல்லி அவன் ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறான். அப்பொழுது தானியேல் மாத்திரமே தினம் 3 வேளை பலகணிகள் திறந்திருக்க எருசலேமை நோக்கி அவன் முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினான். மற்றவர்கள் சொல்லுகிறார்கள், இப்படிப்பட்ட மனிதனை சிங்கக்கபில தூக்கி போடப்பட வேண்டும், இதுதான் சட்டம், நீர் போட்டிருக்கிற சட்டம், அதே போல செய்ய வேண்டும் என்று சொன்னவுடன் அதே போல தானியேலை தூக்கி சிங்கக்கபில தூக்கி போடுகிறார்கள். ஆனால் சிங்கங்கள் தானியேலை சேதப்படுத்தாதபடி ஆண்டவர் அவனை உயர்த்தினார். வேதம் சொல்லுகிறது, தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது தரியு ராஜாவின் காலத்தில் என்று சொல்லி தானியேல் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே தானியேல் தேசாதிபதிகளுக்கு எல்லாருக்கும் தலைவனாக அவன் மாற்றப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன? மற்ற ஜனங்களுக்கும் கர்த்தரை ஆராதிக்கிற எனக்கும் ஒரு வித்தியாசம் உண்டாயிருக்க வேண்டும் என்று சொல்லி தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் எல்லாம் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினவர்கள். நாங்கள் கிறிஸ்துவை உடையவர்கள் என்று சொல்லி அவர்கள் வைராக்கியம் பாராட்டினபடியினால் ஆண்டவரும் அவர்களுக்காக வைராக்கியம் பாராட்டினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஏசாயா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, புறப்பட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிறவர்களே நீங்கள் அது நடுவிலிருந்து புறப்பட்டு போய் உங்களை சுத்திகரியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு சொல்லும்போது அவர் சொல்லுகிறார். ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகள், கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிற லேவியர்கள், ஆசாரியர்கள், நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அசுத்தமானதை தொடாதிருங்கள். காரணம், நீங்கள் பரிசுத்தமானதை தொடுகிறவர்கள், பரிசுத்தமான தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள். நீங்கள் போய் அசுத்தமான காரியத்தில் தலையிடாதிருங்கள், அவைகளை விட்டு நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. காரணம், அது உங்களை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதைத்தான் பவுலும் கூட 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து திருச்சபைக்கு எழுதுகிறார். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், அசுத்தமான காரியங்களில் போய் நீங்கள் தலையிடாதிருங்கள் என்று சொல்லி பவுலும் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், அநேக நேரங்களிலே பண்டிகைகள் வருகிறது. கிறிஸ்தவ பண்டிகைகள் வரும் பொழுது கிறிஸ்தவ நண்பர்கள் தாங்கள் வேலை பார்க்கிற இடத்திலோ இல்லைன்னு சொல்லி தங்களுடைய நண்பர்களையோ கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு நாங்கள் பார்ட்டி வைக்கிறோம் என்கிற போர்வையிலே மதுபானத்துக்கும் அசுத்தமான காரியங்களுக்கும் ஆட்பட்டு விடுகிறார்கள். தாங்கள் கிறிஸ்துவை உடையவர்கள் என்கிறதையே மறந்துவிட்டு அவர்கள் செயல்படுகிறதை பார்க்கிறோம். எனவே தான் அப்படிப்பட்ட ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் பங்கேது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, இருளுக்கும் ஒளிக்கும் வித்தியாசம் இருக்க வேண்டும் அல்லவா? ஏன் நீங்கள் அவர்களைப் போல நீங்கள் மாறிவிடுகிறீர்கள்? கிறிஸ்துவுக்காக நீங்கள் வைராக்கியம் பாராட்ட வேண்டுமே என்று சொல்லி பவுலும் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் வேதத்திலே ஒரு மனிதனை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் சாலோமோனை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரிடத்திலே ஞானத்தை கேட்டான். ஆண்டவர் அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையும் கொடுத்து அவனை தேசத்தில் உயர்த்தினார். சாலமோனை போல ஒரு ராஜா, செழிப்புடைய ராஜா இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவன் தேசத்தில் உயர்த்தப்பட்டான். அவனை தேடி எல்லா நாட்டு ராஜாக்களும் வந்தார்கள். அவ்வளவு ஞானமுடையவனாய் காணப்பட்டான். காரணம், ஞானத்தை ஆண்டவரே அவனுக்கு கொடுத்தார், ஐஸ்வர்யத்தை ஆண்டவரே அவனுக்கு கொடுத்தார், மகிமையை ஆண்டவரே அவனுக்கு கொடுத்தார், அவரே அள்ளி கொடுத்தார், அவன் கேளாததையும் சேர்த்து கொடுத்தார். விளைவு என்ன நடந்தது தெரியுமா? வேதம் சொல்கிறது, அவன் 300 மனைவிகளும் 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் வைத்திருந்தான். அவர்கள் எல்லாரும் அவனுடைய இருதயத்தை கர்த்தரை விட்டு வழி விலகி போக பண்ணினார்கள். அது மாத்திரமல்ல, அவனுடைய மனைவிமார் ஒவ்வொருவரும் ஆராதித்து கொண்டிருந்த விக்கிரக தெய்வத்துக்கு இவனும் கோயில்களை கட்டி அவர்களோடு கூட அவனும் ஆராதிக்க சென்று விட்டான். காரணம், அவனுடைய மனைவிமார் அவனுடைய இருதயத்தை வழி விலகி போக பண்ணினார்கள். அவன் பெலிஸ்த தேசத்திலிருந்தும்
ஆண்டவர் அறியாத பிள்ளைகளையும் அவன் தனக்கென்று திருமணம் செய்து கொண்டான். அவன் வழி விலகி போனதற்கு காரணம், முதல் காரணம் இதுதான். அவன் திருமண பந்தத்திலே அவன் அந்நிய ஸ்திரீகளை அவன் அநேகமாக அவன் சேர்த்து கொண்டான். இஸ்ரவேல் தேசத்திலிருந்து அவன் பெண் எடுக்கவில்லை. அந்நிய தேசத்து ஸ்திரீகளை அவன் தனக்கென்று மனைவியாக மறுமனையாட்டிகளாக அவன் எடுத்துக்கொண்டபடியினால் அவர்கள் எல்லாம் சாலமோனுடைய இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். பாருங்கள், 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அவனுடைய இருதயத்தை வழிவிலகி போக பண்ணினார்கள். அவன் அவிசுவாசியோடு கூட அவன் இணைக்கப்பட்டபடியினால் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்த ஒரு சாலமோன், கர்த்தர் அவனிடத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சாலமோன் கர்த்தரிடத்திலே கேட்டு ஞானத்தை பெற்றுக்கொண்டவன், திரளாய் பெற்றுக்கொண்டவன், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவன், ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொண்டவன், மகிமையை பெற்றுக்கொண்டவன். ஆனால் அதே சாலமோனை அந்நிய ஸ்திரீகளை தனக்கு அதிகமாக அவன் திருமணம் செய்து கொண்டபடியினால், அந்நியரிடத்தில் போய் பெண் கொண்டபடியினால், அவிசுவாசிகளோடு கூட அவன் உறவு கொண்டபடியினால் அவனுடைய வாழ்க்கையை அவர்கள் வழி விலகி போக பண்ணினார்கள். விக்கிரகத்தை பின்பற்றி போய்விட்டான். ஆண்டவர் 2 முறை அவனுக்கு சொப்பனத்திலே தரிசனமாகி அவனை எச்சரித்து பார்த்தார். அவன் கேளாமல் போனபடியினால் வேதம் சொல்ல ஆண்டவர் அவனை கைவிட்டு விட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவனுக்கு விரோதமாக எதிரிகள் எழும்பினார்கள் கடைசி நாட்களிலே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த காணொளியை கண்டுண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, தம்பி, தங்கச்சி, நம்முடைய ஐக்கியம், நம்முடைய உறவுகள் எப்படி இருக்கிறது? நாம் யாரோடு நாம் ஐக்கியப்பட்டிருக்கிறோம்? எனவே தான் ஒரு பழமொழி உண்டு, உன் நண்பனை சொல், நான் உன்னை சொல்லுகிறேன் என்று சொல்லி நல்ல ஒரு பழமொழி உண்டு. நாம் யாரோடு நெருங்கி இருக்கிறோம்? நாம் துன்மார்க்கரோடும் விக்கிரக ஆராதனை செய்தவர்களோடும் அங்கே போய் நாம் உறவு கொண்டு இருக்கிறோமா? ஐக்கியப்பட்டு கொண்டு இருக்கிறோமோ? நண்பர்களாகவோ இல்லைனா திருமண பந்தத்திலோ மற்ற ஜனங்களோடு கூட நாம் ஐக்கியப்பட்டு கொண்டிருப்போம் என்று சொன்னால் வேதம் சொல்கிறது, அவர்கள் சாலமோனை அந்நிய ஸ்திரீகள் அவனுடைய இருதயத்தை வழிவிலகி போக பண்ணினது போல இவர்களும் உங்களை வழிவிலகி போக பண்ணுவார்கள். கிறிஸ்துவின் ஐக்கியத்தை விட்டு உங்களை பிரித்து விடுவார்கள். எனவே தான் வேதம் சொல்கிறது, அவிசுவாசியுடன் விசுவாசிக்கு பங்கே கிடையாது. அவன் நடுவிலிருந்து நீங்கள் பிரிந்து போங்கள். காரணம், நீங்கள் பரிசுத்த தெய்வத்தை ஆராதிக்கிறவர்கள், நீங்கள் பரிசுத்தமாக வாழ அழைக்கப்பட்டவர்கள். எஸ்தரின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டது போல மற்றவர்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் வேண்டும். கிறிஸ்துவுக்காக நாம் வைராக்கியமாக எழும்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் அப்படிப்பட்டவர்களாக கிறிஸ்துவுக்காக பரிசுத்தமுள்ள ஒரு சந்ததியாய், ஒரு எஸ்தரை போல, ஒரு மொர்தேகாயை போல, ஒரு தானியலை போல, ஒரு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல கர்த்தருக்காக வைராக்கியமாக எழும்புவோம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you.